நமசிவாய. நான் ஜோதிடர் பிரம்மஸ்ரீ டாக்டர் சபரீஷ் பணிக்கர். சபரி பீடம்ங்கிற என் ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப பெறறதுக்கு உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. உடனே கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியாதவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்றேன். 98407555 அப்புறம் 35. ஆக மொத்தத்துல 55. ராகு கேது, ராசி மாற்றம், வேலை மாற்றம், இடம் மாற்றம், வாஸ்து குறைபாடு, தாம்பத்திய பிரச்சனைகள், குடும்ப சௌபாகியம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் நேரடியா உங்களுக்கு பதில் சொல்றேன். அதே மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய என்னோட இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சைடுல உள்ள பெல் பட்டனை டிங் 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 டிங்னு அமுத்துங்க. அடுத்த காலர் வந்துட்டாங்க. அவர்கிட்ட பேசுவோம். என்ன சகோதரா? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கேக்கே இந்த இடம் தானே? ஆமாமா, இதே தான். போணுமா? இதே இந்த இடம். நம்ம தான் இங்க வந்துட்டோம்ல, போய் பார்க்கலாமா? சரி, நீ போய் பாரு. நானா? போங்கறல்ல. பெரிய தைரியசாலி மாதிரி பேசுறது ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல. உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஆளு வீட்டுக்கு போய் தினமும் சண்டை போடுங்க, அப்ப பணம் கிடைக்கும். சாமி, சாமி, இங்க இங்க. என்ன, யாரு? பார்க்க வந்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்க ப்ரோக்ராம்ல இருக்கேன். சொல்லுங்க, வேணும். சொல்லுங்க முதல்ல. என்ன ஏதோ ஒண்ணு? எல்லாரும் வாங்க. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரியே சரி. சகாதேவா, இதெல்லாம் எடுத்து வை. முடிஞ்சது. வாடா. இந்தா என் செல்ஃபி ஸ்டிக், ஜாக்கிரதை. என்ன யாரு? என்ன? நாங்க உங்களை சும்மா பார்க்க வந்தோம். ஆமா. பார்க்க எப்படி வருவாங்க? மொங்க முடியெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அவுத்துட்டு உட்காருங்க. சரி. கழட்றா. உட்காரு. டி. உங்கள யாருக்கு பார்க்கணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவனுக்கு தான். உங்க பேர் என்ன? தினேஷ். என்ன ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பூராடம். பூராடமா? பார்த்து சொல்றேன். அம்மே பகவதி நாராயணி தேவி. கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணுவீங்களா? கேக்கே முன்னாடியே கணக்கு பண்ணா ஈஸில. தம்பியோட நேரம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, பெருசா ஒண்ணு நடக்க போகுதுன்னு. இங்க பாருங்க, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். சரியா? யார் இந்த ஆளு? நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. காதலிக்கிறீங்க போல புரிஞ்சுது. கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு. கட்டுமான பணிகள்ல ஏதாவது தடைகள் ஏற்படுதா? இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சுக்கிரன் இடத்துல சனி நிக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பத்தாததுக்கு பணவரையம் வேற. தினேஷ், மொத்தத்திலயும் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா? இப்ப இருக்கிற வீட்டுல 13 பேர் இருக்கீங்க. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. இவனை சேர்த்து 4 பேர் இருக்காங்க. நான் உயிரோட இருக்கிறவங்களை பத்தி பேசல. அப்புறம் தினேஷ், இதெல்லாம் கணிச்சு பார்த்ததுல உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்காரங்களும் இல்லாம பேய் பிசாசுன்னு உங்க வீட்டுல மொத்தம் 13 பேர் இருக்கீங்க. அவங்கள அங்கிருந்து வரட்டாம உங்க பிரச்சனை தீர போறதே இல்லை. இல்ல, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? ஆவாகனம் பண்ணணும். அப்படின்னா? ஓடி ஓடி பிரச்சனை பண்ற ஆத்மாக்களை பிடிச்சு கட்டி வைக்கணும். பிடிச்சு கட்டணும்னா? நான் ஒருத்தரோட அட்ரஸ் தரேன், அவரை போய் பாருங்க. லிஸ்ட் எல்லாம் அவர் கொடுப்பாரு. வீட்டோட உயர்ந்த பாகத்துல கட்டம் கட்டி பூஜை பண்ணணும். அத நான் சொல்லிக்கிறேன். சரி. அந்த பூஜையெல்லாம் இங்க நடத்த முடியாதா? எங்க யாருக்கு? என் மாமனாருக்கு ஆவாகனம் பண்றது. நல்ல வேலை அவர் கேட்கல. யோ, பேய் எங்க இருக்கோ அங்கதான் பூஜை பண்ணணும், அப்பதான் பலன் கிடைக்கும். சரி, புரிஞ்சுதா? முதல்ல நீ அந்த ஆளை போய் பாரு, செமையா பூஜை பண்ணுவான்.
ஆ, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க. எங்களுக்கு இதுலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆ, நம்புவீங்க நம்புவீங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நம்புவீங்க. நம்புவீங்க நம்புவீங்க நம்புவீங்க. நம்புவேன் தினேஷ். எங்க அவர் இப்ப வந்துருவாரா? ஒரு நிமிஷம், ம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவரு பூஜையில இருக்காரு. சரி. பூனையா? பூனையில இல்ல, பூஜையில இருக்காரு. ஜோசியர் கூப்பிட்டு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. பூசாரி வரட்டும். அப்புறம் அவர் வரும்போது விஷயம்லாம் கரெக்டா சொல்லணும். 13 பேர் தானே சொன்னீங்க? ஒரு 13 பரோட்டா பார்சல். பாத்தீங்களா, சத்தியம் உங்க நேரம். 13 இல்லை 20 கொடுப்பேன். இந்த அடுப்பும் கல்லுலாம் இல்லைண்ணா, நான் தனியாக செய்யணும்ல. வந்துட்டேன். இந்தாங்க பிடிங்க. பீஃப் குழம்பு, மத்தி குழம்பு, ஐர மீன் குழம்பு. ஃப்ரை இல்லையா? என்ன வேணும்? ஐயோ சாமி, அது இல்ல. பூஜை பண்றதுக்காக ஜோசியர் அனுப்பிச்சு விட்டாருல அது. சாப்பாடு இப்போ ரெடி ஆயிரு. சாப்பாடு இல்ல, பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. பூஜை முன்னாடி சொல்லணும்ல, ஜோசி சொல்லியிருக்காரு. ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் சொல்லு. 13 ஆத்மாக்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 10 2 10 கூட்டி பாரு. வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளவு போதுமா? அந்த 10,000 எப்படியே வாங்கணும். 10,000க்கு எவ்வளவு சைபர்? 1,30,000 ரூபா. அப்புறம் 2,000 ரூபா கமிஷன். சாமி, எனக்கு என்னோட விஷயம். எனக்கு அவனுக்கு ஒரு 1,000 ரூபா கொடுக்கணும். இந்த டைமில் தான் வாங்க முடியும். இதை விட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பொழப்பாக இதுதான். 1,33,000 ரூபா. இல்லை, இந்த 13 பேரை நம்ம தானே கூப்பிட்டு போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஏதாச்சும். கடவுளே, அம்மா என்ன பண்ணுறான்? ஆத்மாவுக்கு டிஸ்கவுண்டா? என்ன சொல்கிறீங்க? அம்மாவாசை அன்னைக்கெல்லாம் காக்கா வீட்டுக்கு வரும். 10 காசு கொடுக்க தேவையில்ல, எல்லாம் ஃப்ரீ. பாருங்க, 13 ஆத்மாக்கெல்லாம் ஆபாக்கிக்கணும். கொஞ்சம் நஞ்ச வேலையெல்லாம் இல்லை. இந்த ஆத்மாக்களோட விஷயத்தில் காசு எங்கேருந்து சேர்க்குறது? ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த ஆத்மாவிலேருந்து ஒரு 500 ரூபா குறைச்சிக்கலாம். போனால் போட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே. அது அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு தரேன். உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா? எல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம தானே வருவாங்க. என்ன பண்ண போற? நீங்கள் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா நாம் இதை மாஸ் பண்ணிடலாம். மாஸ் பண்ணிடலாமா? இல்லை, ஐயோ கல்ல பரோட்டா இருந்துச்சு, என்ன இருக்கும்? பெரியாளு. அப்ப சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. ஓகே, அதான் ஏதோ பவர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம்ல. இது என்னடா இது? ஹலோ மாமா, நான் தான். யாரு? ஊர்ல இருந்து தினேஷ் மாமா. தினேஷா, என்ன இங்க விசேஷம்? அது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அவனோட மாமா பிஸியா இருக்கீங்களா? அமெரிக்கால டாக்டர். இல்ல, அம்மா ஒரு வேலையா போயிருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் 13 ஆத்மா இருக்கான். அதில் ஒன்று உங்கள் அப்பா. அதுக்கு பரிகாரமாக ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க மாமா. அது நல்ல காரியம் தினேஷ். உயிரோடு இருக்கும்போது அப்பாவுக்கு எதுவும் பண்ண முடியல, நீ பண்ணு. அது ஒன்றும் இல்லை மாமா, அந்த 13 ஆத்மாவையும் பூஜை பண்ணி இங்கேருந்து அனுப்புறதுக்கு 1.5 லட்சம் செலவாகும். பண்ண முடியுமா மாமா? மாமா, அது அப்புறம் தினேஷ், எங்க அப்பானால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உனக்கு கூப்பிடுறேன். சரி. கிடைக்கலையா? இல்லை, ஒரு 13 ஆத்மா, ஒரு 1.5 லட்சம். இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். என்கிட்ட கேஷ் எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கா? இல்லை. ஹலோ ஹலோ, கேக்குதா? நான் கனடால வந்து வேலை பார்க்கறதுனால நீங்க என்னமோ நினைக்கிறீங்க நான் பெரிய வேலை பார்க்கறேன்னு. இங்க மாச செலவு எப்படி பார்க்கறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அங்க இருந்து காலி பண்ணாதான் என்னால வீடு இடிச்சு விற்க முடியும். இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். கடைசியில நாங்க தான் என்னமோ உன்னை துரத்தி விட்டேன்னு சொல்லிடாத. இது எல்லாமே ரோல்டு கோல்டுப்பா. இல்லைன்னா என்னைக்கோ உன்கிட்ட கழட்டி கொடுத்துருப்பேன். பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. ஆஹா.
சுப்பிரமணியம் 2வது தெரு. சுப்பிரமணியம் 200 தெரு 200. ராமகிருஷ்ணன் அது எதுக்கு? வீட்டு வலிக்கு யாரோட? தினேஷோடது. ஆ ஆ ராமகிருஷ்ணன் கன்யாணிவாஸ் 500. ராமகிருஷ்ணன் சந்தீப் குமார் போடுது. 3 பேரும் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பெட்டியும் ஓபன் பண்ணியாச்சா? ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு. அண்ணன் இருக்காரா? பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல. சஜியை பாத்துக்கோ. இல்ல. அவன் வாயை தூக்கி ஏதாவது பேசினா போதும். கிரியனன்னு ஃபேஸ் பண்ண முடியாம தான் நாங்க வராம இருக்கேன். அங்க இருக்கவங்க எல்லாரையும் நீயே பாத்துக்கோ. நான் இங்க வேலையை முடிச்சுட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். சரி ஃபுல்லா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு எனக்கு சொல்லு. அப்பதான் எனக்கு தூக்கம். அனுப்புறேன். ஏய் மறக்காம வை. கூப்பிடு. 300. ஓ சரி. எழுத படிக்க தெரியாது இவனை வச்சுக்கிட்டேன். அடுத்து சுகுணானந்தன் அவந்திகா. மீனாட்சி. 200. தெரியல. டீ சாப்பிடுப்பா. டீ வந்துருச்சா? டீ தான். சாப்பிட ஒன்றும் இல்லை. முறுக்கு இருக்கு. கீதா செபாஸ்டியன் 200. இந்தாப்பா கீதா முறுக்கு. செபாஸ்டினா. இந்த டீ குடி. அதை கொடுங்க. இந்த அது என்னது? கிரி ஒரு 200 கொடுங்க. மீன்காரருக்கு கொடுக்கணும். போ. அப்புறம் இல்லை அது கணக்கு எழுதல. உன் வீட்டு வேலைக்கு இதுலேருந்து பணத்தை எடுத்ததுனால உன் கல்யாணத்துக்கு இதுலேருந்து எதுவும் வராது. கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாம் புது ஆளு. என்னடா ஊர்ல எல்லாரும் ஏமாத்தவங்களோ? என்ன விஷயம்? இந்த காலியாகுது. வெக்கமா இல்லை உனக்கு? இப்போயாவது முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. நான் முடிச்சிடுறேன். காசை முடிக்கிற வேலை இல்லை, அவன் வீட்டு வேலையை முடிக்கிறத சொன்னேன். பைசா முடியும் போது வீடு வேலையும் முடியும். முடிஞ்சா சரிதான். அடுத்து எழுதிக்கோ. சிவதாசன் கைக்கண்டி 100 ரூபா.